பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹலோ மிஸ் ஆயா மேடம், என்ன ஒரே ஷாக்ல இருக்க மாதிரி தெரியுது. என்னம்மா, என்ன ஷாக்கு? ஹே யூ இடியட், என் பேரு மாயா. டோன்ட் கால் மீ அஸ் ஆயா, ஓகே? அச்சச்சோ, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே உனக்கு மாயாங்கிற பேர் சூட் ஆகல, ஆயாங்கிற பேரு தான் சரியா இருக்குன்னு. பாரு, நம்ம ஆடியன்ஸ் கூட உனக்கு ஆயா தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலையா? ஹே என்னடி ஆதி மாதிரி ஒரு ஹை கிளாஸ் பையனை வளைச்சு போட்டுட்டங்கிற திமுறல பேசுறியா என்கிட்ட நீ? ஏண்டி போயும் போயும் ஒன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ணுக்கு ஆதி மாதிரி ஒரு ஹை கிளாஸ் பையன் கேட்குறானோ? அது சரி, உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இதான் வேலையா? எவன்டா பணக்கார பையனா கிடப்பான், அவனை நல்லா வளைச்சு போடலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களோ? என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. அது எப்படி உங்க வீட்டுல என்ன நல்ல வசதியான பையன் கிடைச்சா வளைச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பாங்களா? அது சரி, கொஞ்சம் அழகா இருக்கல்ல, அதான் நல்லா வசதியான பையனா பார்த்து மயக்கி இருக்க. ஆமா, சித்த காட்டிடி மயக்குனா? சித்த காட்டி மயக்குன ஏண்டி போயும் போயும் பொண்ண மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு ஆதி மாதிரி ஹை கிளாஸ் பையன் கேக்குதோ? ஏ நீலாம் ஆதி பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவடி. இங்க பாரு, ஆதி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ஆதி எனக்கு மட்டும்தான். ஒழுங்கு மரியாதையா நீ அவனை விட்டு விலகிடு, புரிஞ்சதா? ஏய் சின்னடி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீ பாட்டுக்கு அமைதியா நின்னா என்னடி அர்த்தம்? வாயை திறந்து சொல்லுடி. ஆதி பக்கம் இனிமே தள்ள வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லுடி. நீ எப்படா பேசி முடிப்பேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சப்பா ஏண்டி, எப்படி நீ பேசுறதெல்லாம் உங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்க? கொஞ்ச நேரம் கேக்குறதுக்கு எனக்கு காதெல்லாம் வலிக்குதே. ஏய் இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இனிமே என் ஆதி கூட உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மிஸ் ஆயா, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் தெரியணும், அவ்வளவுதானே? கூல் கூல், நானே சொல்றேன், வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்ட? ஒன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு ஆதி மாதிரி ஹை கிளாஸ் பையன் தேவையா? கரெக்ட், இதுதானே கேட்டேன். மிஸ் ஆயா, ஒரு சின்ன திருத்தம். உங்க ஆதி சார் இருக்கார்ல, அவரு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு ஒத்த கால நின்று எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு போனார், சரியா? ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டினை நீங்க ஆதி சார் கிட்ட தான் போய் கேட்கணும். எதுக்காக ஆதி போயும் போயும் இந்த மிடில் கிளாஸ் பொண்ணை போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்க ஆதி சார் கிட்ட போய் கேளுங்க ப்ளீஸ். அடுத்து என்ன கேட்ட? சித்த காட்டுடி ஆதிய மயக்குன அப்படின்னு தானே கேட்டேன். சி போயா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. அதெல்லாம் எப்படி வெளியில சொல்ல முடியும்? ஒருவேளை உனக்கு எதையாச்சும் காட்டி மயக்கிற திறமை இருந்தா நீயும் மயக்கு, யாரு வேண்டான்னு சொன்னா? அப்புறம் என்ன சொன்ன? ஒழுங்கு மரியாதையா ஆதியை விட்டு விலகிடா. ஐயோ ஆயா, நானே அவரை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் அவரால் என்னை விட்டு விலக முடியாது. ஏன்னா என் மேல அவருக்கு அவ்வளோ லவ். அதனாலதான் கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு, தெரியுமா? ஹே என்னடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே போற. இங்க பாரு, என் ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நீ தாண்டி அவனுக்கு எதோ சொல்லி மயக்கி வச்சிருக்க. அடச்சி வாயமுடு, வந்துட்டா பெரிய இவ மாதிரி. எனக்கு என்ன வேற வேலை இல்லை? பாக்குறவனை எல்லாரையும் மயக்கிறதான் வேலையா? உன்னை பார்த்தா தான் தெரியுது, அவன் நல்ல பணக்காரனா கிடப்பான். அவனை எப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டு மயக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்ப போல இருக்கே. ஹே சின்னடி சொன்ன, நான் எதுக்கடி போய் எல்லாரையும் மயக்கணும்? ஹே எனக்கு இருக்க அழகுக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்கன்னு தெரியுமா? எத்தனை பசங்க சுத்துறாங்கன்னு தெரியுமாடி? தெரியாது. ஏண்டி, எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? உன் பின்னாடி எவன் சுத்துறான்னு கணக்கு எடுக்கிறதா வேலையா? சப்பா. அப்புறம் என்னமோ சொன்னியே, எனக்கு இருக்க அழகுக்கும் பணத்துக்கும் என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்கன்னு. அப்புறம் ஏண்டி உன்னால ஆதியை மடக்க முடியல? ஹே ஜூ ஜூ, என்னடி யூக்கு மேல வார்த்தையே வரல? அது சரி, தெரிஞ்சாதானே நீ சொல்லுவ. சரி ஓகே, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லை, பட் எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க எனக்காக என் ஆதியை தான் வெயிட் பண்ணுவாரு, நான் போறேன். அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை ஏன் ஆதின்னு சொல்றல, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்க. ஏன்னா எனக்கும் ஆதியத்தானுக்கும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அவரு என்னோட ஆதியா மாறிடுவாரு. அதனால நீ இப்படி கூப்பிட்டா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் சொல்றேன். அதனால அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. அப்புறம் நான் வரட்டாயா? ஹே உன்னை விட மாட்டேன்டி, உன்னை வச்சுக்கிறேன்டி ஒரு நாள். அப்பாடா, இவ்வளோ நல்ல வெறுப்பேத்தியாச்சு.
என்னையா சொன்ன? நீ என்ன வச்சுக்க போறியா? அச்சச்சோ, என் ஆதியத்தான் தான் என்ன கூடிய சீக்கிரத்துல வச்சுக்க போறாரு. நான் வரேன். பாய் ஆயா. இவளுக்கு இவ்வளோ திமிர் இருந்தா என்கிட்டயே இவ்வளோ திமிர்த்தனமா பேசிட்டு போவா. பொண்ணை விட மாட்டேன்டி. ஆதி எதுக்காக இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? இவ்வளோ திமிர் பிடிச்சவனு ஆதிக்கு நல்லாவே தெரியும். பின்ன அவ எதுக்காக இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஏதோ ஒன்று இருக்கு, கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஆதி எனக்கு மட்டும் தாண்டி. அவனை யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த மாயா விட்டு கொடுக்கவே மாட்டாடி. அடப்பாவீங்களா, இந்த 2 நல்லவனுங்களும் எங்க போனானுங்க? போன் தானடா பேச போனேன், அதுக்குள்ள எங்க போனானுங்க இவனுங்க? ஹாய் வருண் பேபி. என்ன இது தன்யா வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஆனா அவதான் என் மேல் கோவமா இருக்காளே, பின்ன அவ வாய்ஸ் எப்படி கேக்கும்? சாச்சா, இது அவளா இருக்காது. ஹலோ வருண் பேபி, பொண்ணதான் கூப்பிடுறேன், திரும்ப. இவ என்ன இவ்ளோ பக்கத்துல இருக்கா? ஐயோ, இந்த ட்ரெஸ்ல வேற ரொம்ப அழகா இருக்காளே. ஹே என்ன? என்ன வருண் பேபி யோசிக்கிற? என்னடா இது, நம்ம மேல கோவமா இருந்தாலே திடீர்னு நம்ம கிட்ட வந்து பேசுறாளேன்னு யோசிக்கிறியா? என்னது? நான்லாம் எதுவும் யோசிக்க. சரி நீ என்னைக்குதான் உண்மையை ஒத்துருந்திருக்க, இன்னைக்கு ஒத்துக்க. உன் மேல என்ன கோவமா இருந்ததா அதுக்காக பொண்ணை விட்டு வேலைக்கு போயிடுவான்லாம் நினைக்காத. எப்பவுமே இந்த தனியா உன்னை சுத்தி தான் வருவா, நீ என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிற வரைக்கும். நான் கூட நீ திருந்துட்டியோன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீலாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டேன். நீ இப்படியே தனியா நின்று பேசிட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போடா போ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு நானும் பாக்குறேன். ஏய் வருண் பேபி, பாத்து கண்ணாலே மையா மையா கில்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா நீலயாமயா காதலால் சொக்கி பையா இழுக்குதே கண்கள் கையா இனிக்குமே உந்தன் கொய்யா இதழின் ஓரம் வேர்வையா. என்ன வருண் பேபி அப்படி பாக்குற? இப்படியே நிக்கலான்னு தோணுதா? என்னது? ஹே, என்னடி பண்ற? அடியே, யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? முதல்ல விடுறி. என்ன வருண் பேபி, தடுக்கி விழ போன உடனே இப்படி தாங்கி பிடிச்சிருக்க. நீ என்னடானா தேங்க்ஸ் சொல்லாம என்கிட்ட இப்படி கத்துற? ஐயோ அடியே, எதை பேசுறதா இருந்தாலும் முதல்ல விட்டுட்டு பேசுடி. யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? முதல்ல விடுறி. விட்டுட்ட வருண் பேபி, இப்ப போதுமா? ஐயோ சாமி, இதுக்கு மேல தாங்காதுடா. டேய் வருண், முதல்ல இடத்த காலி பண்ணிடலாம். இவன் தான் எனக்கு இவ்வளவு அழகா இருக்கா. ஹே, இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போ வருண் பேபி போ. உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத வாயாலேயே நீ சீக்கிரமா சொல்லுவ. அது வரைக்கும் இந்த தனியா வெயிட் பண்ணுவா. வந்துட்டா பெரிய இவ மாதிரி, ஏதோ 3 வேளைக்கும் பணத்தையே சாப்பாடா சாப்பிட்ற மாதிரி. சிறுடி இரு. ஓ, உனக்கு இந்த ஹிட்லர் மேல ஒரு கண்ணா? வாடி வா, இனிமே எப்படி செருப்பேத்துறன்னு மட்டும் பாருடி. ஐயோ, இப்போ நான் எதுக்கு அவளுக்கு பாடி கார்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்? ஆனா அவ எங்க போனாலும் என் மனசு அவ பின்னாடியே போக சொல்லுது. கடவுளே, என் காலும் என் பேச்ச இப்ப கேட்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அவ போற திசையிலே போகுது. ஐயோ, இவ வேற என் மேல கோவமா இருக்காளா என்னன்னே தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ எந்த மனநிலை மேல இருக்கானே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? மனைவி. ஐயோ, ஒரு 2-3 நாளா இவன் இப்படி கூப்பிடாம நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இவன் ஏன் தான் இப்படி என்ன இரிட்டேட் பண்ணணும்னு இப்படி கூப்பிடானே தெரியல. இருடா, உனக்கு வச்சுக்கிறேன் இரு. இப்ப பாருடா. சொல்லுங்க அத்தான். ஹாய், இவ அத்தான்னு கூப்பிடுறா. அப்போ இவன் நார்மலா தான் இருக்கா. அத்தான், என்ன அத்தான் ஒரே யோசனையில இருக்கீங்க? ஹே, என்னடி? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன அத்தான் கூப்பிடாது, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு. இங்க பாரு, இன்னொரு வாட்டி நான் அப்படி கூப்பிடணும்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத்தான், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன மனைவின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு. நீங்க மனைவின்னு கூப்பிட்டா நானும் உங்களை அத்தான் தான் கூப்பிடுவேன். ஓகேவா அத்தான்? என்னது? என்னடி? நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்போ நானும் அப்படிதான் கூப்பிடுவேன் அத்தான். நான் கிளம்புறேன், எல்லாரும் அங்க தேடுவாங்க. நான் ஒன்னும் உன்ன மாதிரி வெட்டியா இல்ல, சரியா? என்னது? ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு என்ன வெட்டியா இருக்க மாதிரி தெரியுதா? இங்க பாரு, ஏதோ என் ஜானு கூப்பிட்டுச்சேன்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கே வந்தேன். இல்லைன்னா நான் இருக்க பிஸிக்கு கோவிலுக்குலாம் வந்திருக்க கூட மாட்டேன். சாரு பார்த்துட்டு வெட்டியா இருக்குன்னு சொல்றேன். ஓ சரிங்க சார், நீங்க பிஸி தான், நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, எல்லாரும் அங்க நமக்காக தான் வெயிட் பண்றாங்க, வா போலாம். ஹே, இருடி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? இல்ல, அது வந்து நான் ஏதோ 2 வாட்டி தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்ல, அதான் சாரி. என்னது, தெரியாம பண்ணிட்டியா? ஹே, ஆமாண்டி, நான் தெரியாம தாண்டி உன்னை கிஸ் பண்ணேன், அதான் சாரின்னு கேட்டேன். பின்ன என்ன? ஐயோ, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற?
யோ சரியா சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் சரியா. ஆனா ஒண்ணு, இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே என் பக்கத்துல வந்த மோவனே அவ்வளவுதான், மண்டையை உடைச்சு மாவளுக்கு போட்டுருவேன். சரி வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போலாம். திமிர் பிடிச்சவ எவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு போறா. திமிருடி திமிரு, உனக்கு புத்தம் ஃபுல்லா திமிரு. டே ஆதி, இது எப்படியோ அவ போனா போட்டுன்னு உன்னை மன்னிச்சிருக்காடா. அதுவும் வார்னிங் கொடுத்து வேற மன்னிச்சிருக்கா. மோவனே இன்னொரு டைம் அவ சொன்ன மாதிரி அவ பக்கம் போன கண்டிப்பா அவ சொன்ன மாதிரி மண்டையை உடைச்சு மாவளுக்கு போட்டுருவாடா. ஒழுங்கா வாயை அடக்கிக்கிட்டு ஒழுங்கா இருடா. தேங்க் காட், நல்ல வேலை மாயா வந்தா, இல்லைன்னா இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். உஃப். டேய் மச்சான், நீ இங்கதான் இருக்கியாடா? டேய் மச்சான், சீக்கிரம் வாடா, கிளம்பலாம். டேய் என்னடா, எங்கடா கிளம்பணும்? டேய் மச்சான், உனக்கு விஷயமே தெரியாதா? டேய் மச்சான், கோயில் ஃபுல்லா ஒரே தண்ணியா இருக்கு மச்சான். ஐ திங்க் கொஞ்ச நேரத்துல வெள்ளம் வந்துடும் நினைக்கிறேன். சீக்கிரமா மச்சான், கோயில் விட்டு வெளியில போயிடலாம். வாட்? டேய் வருண், என்னடா பேசுற? ஒண்ணுமே புரியல. பின்ன என்னடா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். மித்ரா சிஸ்டர் பார்த்ததுல இருந்து நீ ஒரு ஜொல்லா விட்டுக்கிட்டு இருக்க. நீ விடுற ஜொல்லுல கோயிலே நிரம்பி வெள்ளம் வந்துடும் போல இருக்கு. என்னது, நான் அவளை பார்த்தனா? டேய் வருண், என்னடா பேசுற நீ? இங்க பாருடா வருண், அதெல்லாம் நான் யாரையும் பார்க்கல. சரிவா, நம்ம கிளம்பலாம். எல்லாரும் பாரு, அங்க வெயிட் பண்றாங்க. இல்ல, எனக்கு புரியல. அது எப்படிடா மச்சான் கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டலன்னு இவ்வளவு கெத்தா சொல்ற? டேய் வருண், என்னடா நீ இப்படி கலாய்க்கிற? இங்க பாருடா வருண், நான் ஒன்னும் அவளை பார்க்கல. நான் ஜஸ்ட் இந்த கோவில்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு வந்தேன். நீ என்னமோ அவ இன்னைக்கு பின்னல் ஜடையில அழகா இருக்கிற மாதிரியும், அந்த ஹாஃப் சாரி அவளுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரியும், அவளே இன்னைக்கு செம்ம அழகா இருந்த மாதிரியும், நான் அதனாலதான் அவளை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடா வருண், நான் அப்படிலாம் ஒன்னும் அவளை பார்க்கல சரியா. நான் ஜஸ்ட் இந்த கோவில தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். செம்ம அழகா இருக்கலடா மச்சான் கோவில். அட பாவி, பார்க்கலன்னு இவ்வளோ டீட்டெயில்டா சொல்றான். அது எப்படா ஒரு மனுஷனால பார்க்கலங்கிறத இவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியும்? டேய் வெண்ண மோவனே, நானும் வெயிட் பண்றேன்டா. என்னைக்குதான் நீ மித்ரா சிஸ்டர் மேல உனக்கு ஃபீலிங் இருக்குன்னு ஒத்துக்கிறேன்னு. அன்னைக்கு இருக்குடி மோவனே உனக்கு. டேய் என்னடா நீ வாய்க்குள்ளாரே இது முனக்கிற மாதிரி தெரியுது. சரி வா, நம்ம போலாம். அங்க பாரு, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீ ஏன் மச்சான் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? வா போலாம். என்ன சார் நான் டைம் வேஸ்ட் பண்றேன்? அது சரி. டேய் வெண்ண மோவனே, யார் இங்க டைம் வேஸ்ட் பண்றா? யார் குட்டி போட்டு போன மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும்டா. நான் டைம் வேஸ்ட் பண்றேன் நாமல? டேய், நானும் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் மச்சா இருக்கேன். நீ சுத்தமா ஆளே சரியில்லை. எனக்கு என்னமோ நீ மித்ரா சிஸ்டரை பார்த்து விழுந்துட்டேன்னு தோணுது. என்ன மச்சான், விழுந்துட்ட தானே? டேய், இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவளை பார்த்து விழலாம் இல்ல, ஆனா லைட்டா விழுந்துட்டேன் தான். அதுக்காக அவளை எனக்கு பிடிக்கும்லாம் அர்த்தம் கிடையாது சரியா. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. பொண்ணு அவ சரியான திமிர் பிடிச்சவ. உங்ககிட்ட இப்ப நான் மித்ரா சிஸ்டரை பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்கவே இல்லையே. ஆமா, நீ எதுக்குடா அடிக்கடி அவங்கள பிடிக்காதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கேன்? இங்க பாருமவனே, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் சரியா. நீ எல்லா காதலையும் பூ சுத்தாத, ஓகே? ஆமா, பாக்குற எல்லாருக்கும் தெரியும் மச்சான், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காதுன்னு. சரி வா மச்சான், அங்க பாரு எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. வா போலாம். சப்பா கால கொடுமடா சாமி, இவன் என்ன அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னா போறான். மித்ரா சிஸ்டர் எங்க நிக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் இவன் பாடி கார்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் இருக்காடான்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவான். பாக்குறேன்டா, நீயும் என்னைக்குதான் உன் வாயால ஒத்துக்கிறேன்னு பாக்குறேன்டா. அம்மாடி லக்ஷ்மி, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதுமா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. ஆமா சம்மந்தியம்மா, அத்தை சொல்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. அதுவும் தேங்கால பூ விழுந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க சம்மந்தியம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா லக்ஷ்மி, அப்ப நாங்க கிளம்புறோமா? சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மித்துமா, வைஷு, நாங்க கிளம்புறோம்டா. 2 பேரும் பத்திரமா இருங்க. சம்மந்தியம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க ஆண்டி, போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. அண்ணீஸ் பாய், நானும் கிளம்புறேன். ஆண்டி மறக்காம மித்ரா அன்னைக்கும் வைஷு அன்னைக்கும் வீட்டுல போய் சுத்தி போட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அண்ணிங்க 2 பேரையும் கண்ணு வச்சிட்டாங்க. நானே நிறைய வாட்டி கண்ணு வச்சிட்டேன். ஐயோ ஆமாண்டா லக்ஷ்மி, நானே சொல்லணும்னு இருந்தா மறந்துட்டேன் பாரு. மறக்காம வீட்டுக்கு போயிட்டு என் பேத்திங்க 2 பேருக்கும் சுத்தி போட்டுரு சரியா. ஏன்னா என் பேத்திங்க 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு சுத்தி போடுறேன். சரிங்கம்மா, டைம் ஆகுது பாருங்க, நீங்க கிளம்புங்க. சரிம்மா லக்ஷ்மி, நாங்க கிளம்புறோம். பாய்டா வைஷு, பாய்டா மித்து, பாய் பாட்டியம்மா. ஐயோ, நான் எதுக்கு இப்படி இவ்வளவு பச்சைக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு தெரியல. மூளை பார்க்காதன்னு சொல்லுது, மனசு அவளை பாருன்னு சொல்லுது. ஐயோ, இன்னைக்கு என்ன இவ இவ்வளோ அழகா இருக்கா? ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவனுங்க 2 பேரும் என்ன இப்படி பச்சையா சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க? கடவுளே, இவனுங்க விட்டுற சொல்லல கோவில் ஃபுல்லா நனைஞ்சு வெள்ளமே வந்துடும் போல இருக்கு. இவனுங்களே. டே அர்ஜுன், டே
ஐயோ டி அர்ஜுன் நீயாடா இது? ஏன்டா இப்படி அவங்கள பச்சை கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க? ஐயோ யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆனாலும் வைஷ்ணவி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா ஏதோ ஒன்று குறையுது. பொட்டு நெத்தியில பொட்டு இல்லை, அது மட்டும்தான். இல்லைன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் பொட்டு மட்டும் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க கிட்ட சொல்லணும். டேய் டி அர்ஜுன், நான் பேசுறது காதுல விழுகுதா இல்லையாடா? டேய் மச்சான், ஏதாச்சும் சொன்னியாடா? என்னது ஏதாச்சும் சொன்னியாவா? டீ ஏன்டா இப்படி ரெண்டு பேரும் மானத்தை வாங்குறீங்க? டீ அர்ஜுன், பாட்டி போலான்னு சொன்னாங்கடா, கிளம்புங்கடா ரெண்டு பேரும். போலாம் மச்சான் போலாம். வாய் தான் போலான்னு சொல்லுது, கண்ணு வேற எங்கேயோ இருக்குது. கடவுளே, இவனே இப்படின்னா அங்க பக்கத்துல உள்ளவன் அதான பார்த்தேன். இவனாச்சும் அங்க இருந்து பார்வையை எடுக்கிறதாச்சும். கடவுளே, டீ ஆதி, டீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் டே வருண் கூப்பிட்டியா? அங்க இருந்து பார்வையை எடுத்தாதான் சார் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது உங்க காதுல விழுவும். டே வெண்ண மொமனே, பாட்டி கிளம்ப சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. எதுக்குடா இப்படி மானத்தை வாங்குறீங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து? டே வருண், என்னடா? ஐயோ ஆமா இல்ல, என்னடா வருண் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எங்கே நிக்கிற? ஆமா ஜானு எப்ப கிளம்ப சொன்னுச்சு, நீ என்னடா இங்கே நிக்கிற? டைம் ஆகுது பாரு, வா கிளம்பலாம். டே ஆதி சரியா சொன்னடா, வருணுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா. டே வருண், பாட்டி எப்போ கிளம்பலான்னு சொன்னாங்க, இன்னும் எதுக்குடா இங்கே நிக்கிற? ஆதி கிளம்பலாம்டா வா. எதே எனக்கு பொறுப்பு இல்லையா? ஆமாண்டா ஆமா, அண்ணனும் தம்பியும் மாறி மாறி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பச்சை கண்ணு வாங்காம சைட் அடிச்சுட்டு இதுல நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேனா? அது சரி ஆடியன்ஸ் நீங்களே பாத்துக்கோங்க, நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேனா? கடவுளே அட கடவுளே, இவனுங்க ரெண்டு பேரும் என்ன நான் புலம்புற கேப்ல மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டானுங்க. இவனுங்களை விட்டா நாள் ஃபுல்லா பாத்துட்டே இருப்பானுங்க போல. டே ஆதி அர்ஜுன் ரெண்டு பேர் வாங்கடா, அங்க பாருங்கடா பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆதி கண்ணா, அர்ஜுன் கண்ணா, டைம் ஆயிடுச்சு பாருங்கப்பா, வாங்க போலாம். அப்பா தேங்க் காட், நல்ல வேளை பாட்டி கூப்பிட்டாங்க. டே அர்ஜுன் ஆதி காதுல விழுகுதாடா, வாங்கடா பாட்டி கூப்பிடுறாங்க, கிளம்பலாம். ஜானு வந்துட்டோம். பாட்டி வந்துட்டோம். அப்பா ஒரு வழியா கிளம்பிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தானுங்க அவ்வளவுதான். இவனுங்க விடுற சொல்லுல கண்டிப்பா கோவில்ல வெள்ளம் வர்றது கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, கண்டிப்பா அர்ஜுனுக்கும் வைஷ்ணவி சிஸ்டரை பிடிச்சிருக்கு. ஆதிக்கு சொல்ல தேவையே இல்ல, மித்ரா சிஸ்டரை பிடிச்சிருக்கு. ஆனா இவன் என்ன ஒத்துக்கதான் மாட்டேங்கிறான். ஒத்துப்படா, நீயும் ஒத்துப்ப, உன் வாயாலேயே எனக்கு மித்ராவை பிடிச்சிருக்குடான்னு சொல்லுவேன். அந்த நாளுக்காக தான் மாப்பிள்ள எல்லாரும் வெயிட்டிங். ஐயோ சீக்கிரம் போவோம், இல்லைன்னா ஒன்னாலதான் லேட்டுன்னு பிளேட்டை ஏன் பக்கம் திரும்பிடுவானுங்க. மித்து, எதுக்காகடி சூர்யா உன்னை என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னாரு? அதாண்டி வைஷு, எனக்கும் ஒன்றும் புரியல. பாரு, நம்ம சீக்கிரமா வந்திருக்கோம், அப்புறம் கொஞ்சம் சீனியர் சீக்கிரமா வந்திருக்காங்க, மற்ற யாரையுமே காணும் பாரு. ஆமா மித்து, அதாண்டி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சீனியர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஓகே, பட் நீ நானும் ஜூனியர் டி, நம்மள எதுக்கடி இவ்வளோ சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க? வைஷு ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல எதுக்காக வர சொல்லிருக்காங்கன்னு தெரிய போகுது. நீ எதுக்கடி இவ்வளவு படபடப்பா இருக்க? ரிலாக்ஸ் டி. மித்து என்னடி நீ இப்படி சொல்ற? மித்து, லக்ஷ்மி அம்மா இன்னைக்கு தேங்காய் பாலும் இடியாப்பமும் பண்ணாங்க. அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை கூட சாப்பிட முடியலடி, அவ்வளோ அவசரமா ஓடி வந்திருக்கோம். நான் என்னடானா அதை நினைச்சு ஃபீல் பண்ணா, நீ என்னடானா ரிலாக்ஸா இருன்னு சொல்ற. எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும்? அடிப்பாவி, நான் கூட வேற என்னென்னமோலாம் நினைச்சேன். அது சரி அடி, அதான் லக்ஷ்மி அம்மா பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்களே, அப்புறம் என்னடி? அட ஏண்டி நீ வேற, சூடா சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். எங்க ஐயோ எதுக்கு வர சொல்லியிருக்காங்க என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்துட்டு, அவங்க பேர் ஜெயசீலி, அவங்க என் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் என் பேர் வந்து பிருந்தா, எனக்கு வந்து தஞ்சாவூர் பக்கம் தான் வந்து நேட்டிவு. ஸோ எனக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-40 பேராச்சும் எனக்காக டைம் ஒதுக்கி என்னோட வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன ஆசை, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களோட பேர் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்கள் பேர் உங்கள் ஊரையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் அதே கமெண்ட் செக்ஷனில் சேர்த்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.